எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். அழவள்ளியப்பா அவர்கள் எழுதின கதை சொன்னவர் கதை தொகுப்புல அடுத்ததா நீங்க இன்னைக்கு கேட்கப் போற கதையோட பேரு குதிரை சவாரியில் கதை சொன்னவர். கதை கேட்க தயாரா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஸ்காட்லாந்து தேசத்தை ராபர்ட் ப்ரூஸுங்கிற ராஜா ஆண்டு வந்தார். அவர் காலத்துல இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் அடிக்கடி போர் நடந்து வந்தது. ஆங்கிலேயர் ஸ்காட்லாண்ட புடிச்சுக்கிட்டாங்க. ஸ்காட்லாந்து யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாதுன்னு ப்ரூஸ் நினைச்சாரு. அதனால ரொம்ப உறுதியோட ஆங்கிலேயரோட போர் பண்ணாரு. ஒரு தடவையா 2 தடவையா 9 தடவை போர் பண்ணாரு. ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் தோல்விதான் அடைஞ்சாரு. கடைசியில மனம் உடைஞ்சு போய் கால் போன வழியில நடந்துட்டு இருந்தாரு. வழியில ஒரு குகை இருந்தது. அந்த குகைக்குள்ள போனாரு ப்ரூஸ். ரொம்ப களைச்சு போயிருந்ததுனால அங்க படுத்தாரு. தூக்கமே வரல. ஏதேதோ நினைச்சு பார்த்தாரு, எண்ணி பார்த்தாரு. கண்ணு மட்டும் மூடவே இல்ல. அப்போ அவரோட கண்ணுல ஒரு காட்சி பட்டுது. குகையோட உச்சியில ஒரு மூலையில சிலந்தி ஒண்ணு கூடு கட்டியிருந்தது. அதுல இருந்து தவறி விழுந்த சிலந்தி வலநூல் ஒன்ன புடிச்சுக்கிட்டு மேல ஏற முயற்சி பண்ணிச்சு. ஆனா முடியல. அந்த சிலந்தி ரொம்ப சிரமப்பட்டு மேல ஏறும், திடீர்னு கீழே இறங்கும், மறுபடியும் மெதுவா மேல ஏறும், திரும்பவும் விருட்டுன்னு கீழே இறங்கும். இப்படி 9 தடவை அது முயற்சி பண்ணியும் ஒரு பயனுமே இல்ல. இந்த காட்சிய பார்த்த ப்ரூஸ் அனுதாபப்பட்டாரு. பாவம், இந்த சிலந்தி ஏன் இப்படி வீணா சிரமப்பட்டு ஏற முயலணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா சிலந்தியோ முயற்சிய கைவிடவே இல்ல. 10வது தடவை முயற்சி பண்ணுச்சு. இந்த தடவை அதோட முயற்சி பலிக்காம போகல, கூட்ட அடைஞ்சிருச்சு. இத பார்த்தாரு ப்ரூஸ். 9 தடவை தோல்வி, 10வது தடவை வெற்றி. நம்மளும் ஏன் 10வது தடவையா முயற்சி பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு எண்ணினாரு. உடனே அவரோட ஏக்கம் போச்சு, ஊக்கம் பொறந்துச்சு. உற்சாகத்தோட தன்னோட ஆட்களை திரட்டினாரு. எதிரிகள் மேல படையெடுத்தாரு. வீர போர் புரிஞ்சாரு. வெற்றி முழக்கம் செஞ்சாரு. எதிரிகளை நாட்டை விட்டு ஓட்டுனாரு. சொந்த நாட்டுக்கு விடுதலை தேடி தந்தாரு. 9 தடவை தோத்தவரு 10வது தடவை வெற்றி பெற்று விட்டார். முயற்சி திருவினையாக்கும். சிலந்தி கத்துக் கொடுத்த இந்த பாடம் ஸ்காட்லாந்து தேசத்தோட விடுதலைக்கு ரொம்பவும் உதவி பண்ணுச்சு. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு இந்த கதை மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்படி ஒரு வேளை புரியலன்னா உங்க அப்பா அம்மாவை கேளுங்க. இது ஸ்காட்லாந்து தேசத்து சரித்திர சம்பந்தமான ஒரு கதை. இந்த மாதிரி எத்தனையோ சரித்திர கதைகளை தன்னோட பேரனுக்கு சொன்னாரு ஒரு தாத்தா. பேரனை மடியில படுக்க வச்சுக்கிட்டோ இல்ல பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டோ அவர் இந்த கதைய சொல்லல. குதிரை மேல பேரனை ஏத்தி வச்சுக்கிட்டு தினமும் மாலையில அவரு உலா போறது வழக்கமா. குதிரையில போகும்போதே பேரனுக்கு தன்னோட தேசத்தை பத்தின கதைகளையெல்லாம் அவர் சுவையா சொல்லுவாராம். நம்மளுக்கும் அந்த மாதிரி குதிரை மேல ஏத்தி தினமும் கூட்டிட்டு போக ஒரு தாத்தா இருந்தா சூப்பரா இருக்கும் தானே நினைக்கிறீங்க? எனக்கு கூட அந்த ஆசை இருக்கு குழந்தைங்களா. சரி, நம்ம கதைக்கு போலாம். அப்படி அவர் சொன்ன கதைகளையெல்லாம் அப்புறம் அவரே அழகா எழுதினாரு. எழுதின கதைகளை ஒரு புத்தகமா வெளியிட்டாரு. அந்த புத்தகத்துக்கு பாட்டனார் கதைகள் அப்படின்னு பேர் கொடுத்தாரு. அந்த கதைகளை ஸ்காட்லாந்து தேசத்து குழந்தைங்க மட்டும் இல்லாம எல்லா தேசத்து குழந்தைங்களுமே ஆவலோட படிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம நாட்டு பாட புத்தகங்கள்ல கூட அவர் சொன்ன கதைகள் பல ஆண்டுகளா இருந்து வந்திருக்கு. இந்த கதைகளை சொன்ன அந்த பாட்டனாரோட பேர் என்ன தெரியுமா? சர் வால்டர் ஸ்காட். ஸ்காட் எடின்பரா நகரத்துல 1771வது வருஷம் பிறந்தாரு. 1½ வயசு குழந்தையா இருந்தபோது அவருக்கு ஒரு பயங்கரமான காய்ச்சல் வந்துருச்சு. அந்த காய்ச்சல் அவரை படாத பாடுபடுத்திருச்சு. ரொம்ப நாள் ஆனப்புறம்தான் அது போச்சு. காய்ச்சலால ரொம்ப நாள் அவஸ்தைப்பட்டதுனால ஸ்காட்டோட வலது கால் பலம் இழந்துருச்சு. அவரால் அந்த காலை நல்லா ஊனி நடக்க முடியல. பாவம். ஸ்காட் எவ்வளவோ மருந்துகளை சாப்பிட்டு பார்த்தாரு, பலனே இல்ல. கிராமத்துக்கு போய் அங்க வசிச்சு வந்தா கால் குணமாயிடும்னு அவரோட தகப்பனார் நினைச்சாரு. அப்போ ஒரு சின்ன கிராமத்துல ஸ்காட்டோட தாத்தா இருந்தாரு. அவர்கிட்ட ஸ்காட்ட அனுப்பி வச்சாரு. ஸ்காட்டோட தாத்தா அவருக்கு ஏதேதோ மருந்துகளை கொடுத்தாரு. கால்ல நிறைய மருந்துகளை வச்சு கட்டினாரு. என்ன பண்ணியும் கால் குணமாகல. பாட்டனார் வீட்ல ஆடு மேய்க்கிற கிழவர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஸ்காட்டை தூக்கி தோள்ல வச்சுக்கிட்டு ஆடுகளை மலை அடிவாரத்துக்கு ஓட்டிட்டு போவாரு. அங்க இருக்கிற இயற்கை காட்சிகளையும் மலைகளையும் பார்த்து பார்த்து ஸ்காட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆடு மேய்க்கிற கிழவர் ஸ்காட்டை மலை மேல தூக்கிட்டு போவாரு. அங்க நின்னுக்கிட்டு சுத்தி பாப்பாரு ஸ்காட். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவருக்கு. எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி அந்த கிழவரோட தோளிலேயே சவாரி செய்ய முடியும்? கொஞ்ச நாள் ஆனதும் குதிரைக்குட்டி ஒண்ணு வாங்கி அதுல சவாரி பண்ண ஆரம்பிச்சாரு.
தினமும் அந்த குதிரைக்குட்டி மேல ஏறி அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊரையெல்லாம் சுத்தி வருவாரு. அந்த ஊர்ல நிறைய நிறைய பழங்கதைகளும் பாடல்களும் உண்டு. அந்த கதைகளையும் பாடல்களையும் கேட்கறதுல ஸ்காட்டுக்கு ரொம்ப பிரியம். அங்க இருந்த தாத்தாக்களோடவும் பாட்டிகளோடவும் அவர் சிரிச்சு சிரிச்சு பேசி அவங்கள சிநேகம் பிடிச்சு வச்சிருந்தாரு. அவங்களுக்கு தெரிஞ்ச கதைகளையும் பாடல்களையும் சொல்ல சொல்லி கேட்பாரு. அவங்களும் ரொம்ப அன்போட சொல்லுவாங்க. ஸ்காட்டும் ரொம்ப ஆசையா கேட்பாரு. இப்படி அவர் கேட்ட கதைகளுக்கும் பாடல்களுக்கும் கணக்கே இல்ல. சில பேர் வலது காதால வாங்கி இடது காதால விட்டுடுவாங்க. நீங்க எப்படி? ஓஹோ! ஆனா ஸ்காட் அவர் கேட்டது எதையுமே மறக்கல. ஸ்காட் பேர சொன்னாலே அவரோட பள்ளித் தோழர்கள் துள்ளி குதிப்பாங்க. ஏன் தெரியுமா? வேற ஒண்ணும் இல்ல. ஸ்காட் வேடிக்கை வேடிக்கையா பேசுவாரு. அற்புதமான கதையெல்லாம் சொல்லுவாரு. அவர் கதை சொல்ற அழகே ஒரு தனி அழகுதான். விளையாட்டையும் மறந்து அவரோட தோழர்கள் அவரை சுத்தி உட்கார்ந்துப்பாங்க. ஆசையா கதை கேட்பாங்க. ஸ்காட்டோட ஒரு கால் ஊனமா இருந்தாலும் குஸ்தி சண்டை போடுறதுலயும் மரம் ஏறுறதுலயும் அவர் எல்லாரையும் தோக்கடிச்சிருவாரு. ஆரம்பத்துல பள்ளி படிப்பு அவருக்கு பிடிக்கல. வேண்டா வெறுப்பாதான் பள்ளிக்கு போவாரு வருவாரு. ஆனா அவருக்கு நல்ல திறமை இருக்குங்கிறத ஒரு ஆசிரியர் கண்டுபிடிச்சாரு. எப்படியாவது ஸ்காட்டை திருத்திடலான்னு அந்த ஆசிரியர் நினைச்சாரு. நினைச்சபடியே கொஞ்ச நாள்ல திருத்திட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்காட் எந்த புத்தகத்தை பார்த்தாலும் விடமாட்டாரு. கவிதை, வரலாறு, பிரயாணம்னு எல்லா புத்தகங்களையும் படிக்கிறதுல அவருக்கு அலாதி ஆசை. ஸ்காட்டோட அப்பா ஒரு வக்கீல். அவர் தன்ன மாதிரியே மகனும் ஒரு வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா ஸ்காட்டுக்கு படிச்சு பட்டம் வாங்கணுங்கிற ஆசையே கிடையாது. இருந்தாலும் அப்பாவோட மனசு நோகடிக்க கூடாதுங்கிறதுக்காக மேல் படிப்பு படிச்சாரு. வக்கீல் ஆனாரு. வருவாயும் சுமாரா கிடைச்சுது. ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பாரு, இல்ல எழுதிக்கிட்டே இருப்பாரு. ஸ்காட் முதலா வெளியிட்ட புத்தகம் ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம். ஜெர்மன் மொழியில இருந்தத ஆங்கிலத்துல எழுதி வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இளமையில கேட்ட நாடோடி பாடல்களை தொகுத்து பின்னாடி வர சந்ததியருக்காக ஒரு புத்தகமா வெளியிட்டாரு. குதிரை ஏறி சுத்துறதுல எப்பவுமே ஸ்காட்டுக்கு ஆசை அதிகம். ஒரு சமயம் ஒரு பொல்லாத குதிரை ஸ்காட்ட பலமா உதச்சிடுச்சு. அதனால அவர் சில காலம் படுக்கையில இருக்க நேர்ந்தது. படுத்தபடியே அவரோட கற்பனை உலகுல அவர் சஞ்சரிக்க ஆரம்பிச்சாரு. அதோட பலன் நீளமான ஒரு பாட்டு அவருக்கு தோணுச்சு. அந்த பாட்டு வெளிவந்ததும் அதை படிச்சவங்க எல்லாரும் அவரை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் எத்தனையோ கதை பாடல்களை எழுதினாரு. அந்த பாடல்களும் சீக்கிரமாவே புகழ் பெற்றது. ஸ்காட் ஒரு நாள் தன்னோட வீட்ல மீன் பிடிக்கிற தூண்டில் ஒன்ன தேடிட்டு இருந்தாரு. அப்போ முன்னாடி அவர் அரைகுறையா எழுதி வச்சிருந்த ஒரு நாவல் கிடைச்சுது. அதை எடுத்து அவர் ஒரு தடவை படிச்சு பார்த்தாரு. நல்லா இருக்கே அப்படின்னு அவருக்கே தோணுச்சு. உடனே அதை முழுசா எழுதி முடிச்சாரு. வேவர்லி அப்படின்னு அதுக்கு பேரும் வச்சாரு. அதை தன்னோட சொந்த பேர் போட்டு வெளியிட அவருக்கு விருப்பம் இல்ல. அந்த காலத்துல நாவல் எழுதுறதும் படிக்கிறதும் கேவலம்னு நிறைய பேர் நினைச்சாங்க குழந்தைங்களா. அதனால ஒருவேளை தான் கௌரவம் பாதிக்கப்படுமோன்னு பயந்துதான் ஸ்காட் அதை தன்னோட பேர்ல வெளியிடல. எழுதினவர் பெயர் இல்லாமலே அந்த நாவல் வெளிவந்துச்சு. எழுதினவர் பேர் இல்லைன்னாலும் அந்த நாவல் வெளிவந்த உடனேயே அதை யாரு எழுதினாங்கங்கிற ரகசியம் வெளியில வந்துருச்சு. அந்த நாவல் வெளிவரதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் நாவல் எழுதிதான் இருந்தாங்க. ஆனா அந்த நாவல் புகழ் பெற்றதுக்கு காரணம் அதுல சரித்திரமும் கற்பனையும் கலந்திருந்ததுதான். ஷேக்ஸ்பியர் ஒருத்தரை தவிர வேற யாரும் அப்படிப்பட்ட கதைகளை அந்த காலத்துல எழுதியிருக்கல. அந்த நாவலுக்கு அப்புறம் நிறைய நாவல்களையும் கவிதைகளையும் ஸ்காட் எழுதினார். நாளுக்கு நாள் புகழ் ஏணியில ஏறிக்கிட்டே இருந்தார். அரசர்கள், வீரர்கள், இந்த மாதிரி சரித்திர புருஷர்களை அவரோட நாவல்கள்ல நேருக்கு நேர் பாக்குறது மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா வர்ணிச்சிருப்பாரு. ரொம்ப சிறப்பான நடை இருக்கும். ஸ்காட்டுக்கு 4 குழந்தைங்க. 2 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள். ஞாயிற்றுக்கிழமைய ஸ்காட் தன்னோட குழந்தைங்களுக்காக ஒதுக்கி வச்சிருவாரு. அன்னைக்கு வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. குழந்தைங்களோடயே இருப்பாரு. அவங்களோடைய சிரிச்சு பேசி விளையாடுவாரு. புது புது கதைகளும் பாடல்களும் சொல்வாரு. அந்த குழந்தைங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா ஒரே கொண்டாட்டம் தான். குதிரை, நாய், பூனை இந்த மாதிரி மிருகங்கள் கிட்ட ஸ்காட்டுக்கு ரொம்ப அன்பு உண்டு. அவரோட நாய் எப்பவுமே அவரோடவே இருக்கும். நாற்காலியில அவர் உட்கார்ந்து கதை எழுதிட்டு இருப்பாரு. அப்போ அவர் காலடியில நாய் படுத்திருக்கும். அவர் பக்கத்துல ஒரு குதிரை இருந்தது. அவரை தவிர வேறு யாராலையும் அது மேல ஏற முடியாது. யாராச்சும் ஏறினா கீழே தள்ளி விட்டுரும். ஒரு தடவை ஒருத்தர் அது மேல ஏறி சவாரி பண்ண முயற்சித்தாரு. அது முடியாது அப்படிங்கறது மாதிரி தலையையும் காலையும் பலமா ஆட்டுச்சு. அந்த மனுஷரு எங்கிட்டயா உன் ஜம்பம் பலிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது முதுக நோக்கி தாவுனாரே பாருங்க. குதிரை சட்டுன்னு ஒதுங்க, அதோட பட்டு பட்டுன்னு பலமா உதையும் கொடுத்தது.
பாவம் அவரோட கையில ஒண்ணு முறிஞ்சு போச்சு. பெரிய கவிஞரும் சிறந்த நாவலாசிரியருமான ஸ்காட் ஏறுற குதிரையில சாதாரணமானவங்கெல்லாம் ஏறக்கூடாது போல இருக்கு. ஸ்காட் கிட்ட 4ஆம் ஜார்ஜ் சக்கரவர்த்திக்கு மதிப்பு ஜாஸ்தி. அவர் ஒரு கப்பலை ஸ்காட் கிட்ட கொடுத்து, உங்க விருப்பம் போல நீங்க எங்க வேணாலும் இதுல போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த கப்பல்ல ஸ்காட் பல நாடுகளுக்கும் போனார். போன இடத்துல எல்லாம் அவருக்கு ராஜ மரியாதை கிடைச்சுது. ஆஸ்தான கவிஞரா தான் நீங்க இருக்கணும்னு அரசாங்கத்தார் அவரை கேட்டுக்கிட்டாங்க. ஆனா அவர் அந்த பதவிய விரும்பல. மன்னிக்கணும், எனக்கு அந்த பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 நண்பர்களோட கூட்டு சேர்ந்து ஸ்காட் ஒரு அச்சகத்தை ஆரம்பிச்சாரு. ஸ்காட்டுக்கு வேலை ஜாஸ்தி. அதனால அந்த நண்பர்களே அச்சகத்தை நடத்தி வந்தாங்க. அவங்களுக்கு அழகா அச்சடிக்க தான் தெரிஞ்சதே தவிர அச்சகத்தை ஒழுங்கா நடத்த தெரியல. இதனால நஷ்டம் ஏற்பட்டது. நஷ்டம்னா சாதாரண நஷ்டம் இல்ல, ஆயிரக்கணக்கான பவுண்ட் நஷ்டம். பல இடங்கள்ல கடன் வேற வாங்கியிருந்தாங்க. கடனை திருப்பி கொடுக்க முடியல. வட்டியும் முதலும் ஏறிக்கிட்டே போச்சு. கடன்காரர் தொல்லையும் அதிகமாயிடுச்சு. ஸ்காட் நிலைமைய உணர்ந்தாரு. எப்படியாவது கடன் முழுக்க திருப்பி கொடுத்துடணும்னு நினைச்சாரு. ஆனாலும் அவர்கிட்ட போதிய பணம் இல்ல. எங்க கிட்ட பணம் இல்ல, 100 பவுண்ட் தந்தவங்களுக்கு 25 பவுண்ட் திரும்ப தந்துடுறோம், அத வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கடனை அவர் தீர்த்திருக்கலாம். இல்லனா, நான் ஒரு பங்குதாரர் தானே, என் பங்குக்கு இவ்வளவுதான் தர முடியும், பாக்கிய மத்த 2 பேர்கிட்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஸ்காட் அப்படி பண்ண விரும்பல. நம்மளோட கூட்டு சேர்ந்த நண்பர்கள் கிட்ட பணம் இல்ல, அவங்களால கொடுக்க முடியாது, நாம தான் கொடுக்கணும். நம்மள நம்பி பலர் கடன் கொடுத்திருக்காங்க, அவங்கள ஒருத்தர் கூட நஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு. இந்த தீர்மானத்தை அவர் எடுத்துக்கிட்டு கையில இருந்த பணம் முழுசையும் கடன் தந்தவங்களுக்கு கொடுத்துட்டாரு. இரவு பகல் பாராம எழுதி எழுதி குவிச்சாரு. எழுதினதையெல்லாம் புத்தகங்களா வெளியிட்டாரு. அந்த புத்தகங்களுக்காக கிடைச்ச பணத்தை எல்லாம் கடனுக்காக கொடுத்தாரு. இப்படி அவர் கடனுக்காக கொடுத்த மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா? 70,000 பவுண்ட். ஓய்வு எடுத்துக்க வேண்டிய வயசுல கூட ஓய்வு ஒழிச்சல் இல்லாம ராத்திரி பகலா உழைச்சாரு. இதனால அவரோட உடம்பு துரும்பா போய் ஆயுசும் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் கடனை எல்லாம் தீத்துட்டோம் அப்படிங்கிற மன நிம்மதியோட அவர் தன்னோட 61ஆவது வயசுல மரணம் அடைஞ்சார். தலை சிறந்த எழுத்தாளர் மறைந்தார், தன்மானமுள்ள மனிதர் மறைந்தார் அப்படின்னு சொல்லி இந்த உலகமே வருத்தப்பட்டுச்சு. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சபாஷ்! இன்னொரு கதையோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.